சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கிறோம். இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் யுத்தகலத்தில் ஈவு இரக்கமற்ற ஒரு புதிய அத்தியாயம். பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் உங்களை கற்காலத்திற்குள் தள்ளுவோம் என ட்ரம்ப் விடுத்த இறுதி எச்சரிக்கை இப்போது நிஜமாகவே தொடங்கியுள்ளது. தலைநகர் தெஹ்ரானை இணைக்கும் போக்குவரத்து முதுகெலும்பான 3 பிரதான பாலங்களை அமெரிக்க ஏவுகணைகள் மூலம் தகர்த்துள்ளது. ட்ரம்பின் மிரட்டலுக்கு சில மணி நேரங்களிலேயே ஈரான் ஆவேசமான பதிலடியை கொடுத்துள்ளது. அபுதாபியில் உள்ள அமெரிக்க இரும்பு தொழிற்சாலை மற்றும் பக்ரைனில் உள்ள அலுமினிய ஆலைகளை ஈரான் குறிவைத்து தாக்கியுள்ளது. அமேசான் கிளவுட் மற்றும் ஓரக்கிள் தரவு மையங்கள் சிதைக்கப்பட்டதாக வெளியாகும் தகவல்கள் அமெரிக்க தொழில்நுட்ப உலகையே அதிர வைத்துள்ளன. போர் ஒருபுறம் இருக்க, ராணுவ கட்டடத்தின் மீது கல்லறிந்த குற்றத்திற்காக 18 வயது இளைஞன் தூக்கிலிடப்பட்டுள்ளார். ஜனவரியில் பிறகு நிறைவேற்றப்பட்ட 5வது மரண தண்டனை இதுவாகும். கடவுளுக்கு எதிராக போர் தொடுத்ததாக கூறி ஈரான் நடத்தும் இந்த தூக்கு தண்டனைகளுக்கு சர்வதேச நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இஸ்ரேல் எனது வழிகாட்டுதலின்படியே செயல்படும், நான் நிறுத்தச் சொன்னால் அவர்கள் போரை நிறுத்த வேண்டும் என ட்ரம்ப் அதிரடியாக பேசியுள்ளார். இது நெதன்யாகுவுக்கும் ட்ரம்புக்கும் இடையே நிலவும் பனிப்போரை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. ஒருபுறம் மிரட்டினாலும் ஈரானியர்கள் வலியை தாங்கும் வீரர்கள், அவர்கள் சிறந்த பேச்சாளர்கள் என ட்ரம்ப் அவர்களை பாராட்டியிருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆசியா முதல் ஐரோப்பா வரை பங்கு சந்தைகள் கடும் சரிவை சந்தித்துள்ளன. தெற்கு லெபனானில் 4 பிரிவுகளாக பிரிந்து இஸ்ரேலிய ராணுவம் தரைவழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் ஒருபுறம் எரிய, மறுபுறம் ஹிஸ்புல்லா தினமும் 200 ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது பொழிந்து வருகிறது. இந்த போர் எங்கே போய் முடியும்? 35வது நாள் போரின் அனல் பறக்கும் முழு விவரங்களையும் இப்போது விரிவாக பார்க்கலாம். Fourth Monkey Connect coming soon. அமெரிக்கா ஈரான் போர் தொடங்கி 5 வாரங்களை கடந்துள்ள நிலையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள மிக கடுமையான தாக்குதல் குறித்த எச்சரிக்கை உலக நாடுகளை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை நிலைகுலைய வைப்போம் என ஈரான் சூளுரைத்துள்ளது. வெள்ளை மாளிகையில் ஆற்றிய உரையில் ட்ரம்ப் தனது பிடிவாதமான நிலையை வெளிப்படுத்தினார். ஈரானை மீண்டும் கற்காலத்திற்கே தள்ளுவோம் என எச்சரித்த ட்ரம்ப், பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் அந்நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகள் தரைமட்டமாக்கப்படும் என்றார். கராச் பகுதியில் உள்ள ஈரானின் மிக உயரமான B1 பாலத்தை அமெரிக்க படைகள் ஏவுகணை மூலம் தகர்த்துள்ளன. இதன் வீடியோவை தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்த ட்ரம்ப், இது வரும் ஆரம்பம்தான் என அதிரடி காட்டியுள்ளார். ட்ரம்பின் மிரட்டலுக்கு ஈரானிய ராணுவ தளபதிகள் மற்றும் புதிய தலைமை ஆவேசமான பதிலடியை கொடுத்துள்ளனர். ட்ரம்பின் உரை முடிந்த சில மணி நேரங்களிலேயே இஸ்ரேலின் டெல் அவிவ் மற்றும் அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணைகளை ஏவியுள்ளது. அபுதாபியில் உள்ள அமெரிக்க இரும்பு தொழிற்சாலைகள் மற்றும் பக்ரைனில் உள்ள அலுமினிய ஆலைகளை தாக்குவோம் என ஈரான் எச்சரித்துள்ளது. எங்கள் மீது கை வைத்தால் அமெரிக்காவின் பொருளாதார தூண்கள் தகர்க்கப்படும் என தெஹ்ரான் சபதம் பூண்டுள்ளது. அமெரிக்க ஈரான் போர் ஒரு மாதத்தை கடந்துள்ள நிலையில் ஈரானின் பொருளாதார மற்றும் போக்குவரத்து முதுகெலும்பை தகர்க்கும் நோக்கில் அமெரிக்கா அதன் 3 முக்கிய பாலங்களை குறிவைத்து தாக்கியுள்ளது. இதில் தலைநகர் தெஹ்ரானை இணைக்கும் மிக முக்கியமான கராச் B1 பாலம் முற்றிலும் சிதைக்கப்பட்டுள்ளது. கராச் நகரில் உள்ள இந்த B1 பாலம் மத்திய கிழக்கிலேயே மிக உயரமான பாலங்களில் ஒன்றாகும். இதன் மீது அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாலம் சரிந்து விழும் காட்சியை தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பகிர்ந்த அதிபர் ட்ரம்ப், ஈரானின் மிகப்பெரிய பாலம் சரிந்தது, இனி இதனை பயன்படுத்தவே முடியாது, ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வர இதுவே கடைசி நேரம் என எச்சரித்துள்ளார். பிப்ரவரி 28 அன்று நடத்தப்பட்ட முதல் கட்ட தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்டதை உலகம் அறிந்தது. இப்போது அவரது மகன் மொஜ்தபா ஹமேனி பொறுப்பேற்றுள்ள நிலையில் அவர் இன்னும் ரகசிய இடத்திலிருந்தே ராணுவத்தை இயக்கி வருகிறார். பாலங்கள் தகர்க்கப்பட்டதற்கு பதிலடியாக பக்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க இரும்பு மற்றும் அலுமினிய தொழிற்சாலைகளை ஈரான் ஏவுகணைகளால் தாக்கியுள்ளது. ஈரான் ஒருபுறம் எரிய, லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு எதிரான போரை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய ராணுவத்தின் 4 முக்கிய பிரிவுகள் தற்போது தெற்கு லெபனானில் தரைவழியாக முன்னேறி வருகின்றன. லிதானி நதி வரை ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது. இதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா தினமும் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது பொழிந்து வருகிறது.
அமெரிக்காவுடனான போர் ஒருபுறம் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரானுக்குள் போராட்டத்தில் ஈடுபட்ட 18 வயது இளைஞர் அமீர் ஹொசைன் ஹதாமி என்பவரை ஈரான் அரசாங்கம் வியாழக்கிழமை தூக்கிலிட்டுள்ளது. இது ஜனவரி மாத போராட்டங்கள் தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட 5வது மரண தண்டனையாகும். ஈரானிய நீதித்துறையின் அதிகாரப்பூர்வ செய்தியான மிசான் வெளியிட்டுள்ள தகவல்படி ஹதாமி ஒரு எதிரியின் பயங்கரவாத கூறு என்றும் அவர் ஒரு இராணுவ கட்டடத்தின் மீது கற்களை எறிந்தார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஈரானிய இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக செயல்பட்டு அரசு சொத்துக்களை எரித்ததாக அவர் மீது மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த மரண தண்டனை குறித்து அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜனவரி 2026 கைது செய்யப்பட்ட ஹதாமிக்கு ஒரு மாதத்திற்கு அவசரமாக விசாரணை நடத்தி தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஹதாமி உட்பட இதுவரை 5 பேர் தூக்கிலிடப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது கடவுளுக்கு எதிராக போர் தொடுத்தது மற்றும் உளவு பார்த்தது போன்ற கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போர் தொடங்கிய பின்னரே இந்த மரண தண்டனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. HRANA அமைப்பின் தகவல்படி போராட்டங்களின் போது இதுவரை 6800க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு படைகளால் கொல்லப்பட்டுள்ளனர். சுமார் 50,000க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் நிலைமை தற்போது கவலைக்கிடமாக உள்ளது. இஸ்ரேல் எனது வழிகாட்டுதலின்படியே செயல்படும், நான் நிறுத்தச் சொன்னால் அவர்கள் போரை நிறுத்துவார்கள் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக தெரிவித்துள்ளார். டைம் இதழுக்கு அவர் அளித்த இந்த பேட்டி இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவுக்கும் ட்ரம்புக்கும் இடையே நிலவும் பனிப்போரை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. ஈரான் போர் விவகாரத்தில் இஸ்ரேலின் நிலைப்பாடு குறித்து கூறிய ட்ரம்ப், இஸ்ரேல் ஒரு சிறந்த குழு உறுப்பினர், நான் எப்போது போரை நிறுத்தச் சொல்கிறேனோ அப்போது அவர்கள் நிறுத்துவார்கள், நான் சொல்வதைத்தான் அவர்கள் செய்வார்கள் என தனது செல்வாக்கை நிலைநாட்டியுள்ளார். இது பரஸ்பர முடிவு என்று முன்பு அவர் கூறியிருந்ததற்கு முற்றிலும் முரணாக உள்ளது. இஸ்ரேலிய அதிகாரிகள் ட்ரம்பின் ஆதரவின்றி நெதன்யாகுவால் தன்னிச்சையாக செயல்பட முடியாது என்பதை ஒப்புக்கொண்டுள்ளனர். மறுபுறம் போரை நீடிக்க நெதன்யாகு ட்ரம்பிற்கு கடும் அழுத்தம் கொடுத்து வருகிறார். டொனால்ட், நாம் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம், தொடங்கியதை முடிக்க வேண்டும், இல்லையெனில் இந்த நேரத்தை பயன்படுத்தி ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கிவிடும் என நெதன்யாகு வாஷிங்டன் சந்திப்பில் வலியுறுத்தியுள்ளார். பிப்ரவரி 27 அன்று தாக்குதல் திட்டங்கள் கசிந்ததால் கோபமடைந்த ட்ரம்ப் முதலில் திட்டத்தை கைவிடுவதாக கூறிவிட்டு பின்னர் ரகசியமாக தாக்குதலுக்கு உத்தரவிட்ட சுவாரஸ்யமான பின்னணியும் இப்போது வெளியாகியுள்ளது. ஈரானின் விடாமுயற்சியை கண்டு ட்ரம்ப் வியந்து போயுள்ளார். ஈரானியர்களால் கடுமையான வலியை தாங்கிக் கொள்ள முடிகிறது, அவர்களை நான் மதிக்கிறேன். உண்மையை சொல்ல போனால் அவர்கள் சண்டையிடுவதை விட பேச்சுவார்த்தை நடத்துவதில் மிக சிறந்தவர்கள் என தெரிவித்தார். அமெரிக்காவுடனான போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை வளைகுடா நாடுகள் முழுவதும் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் தனது தாக்குதல் வியூகத்தை ராணுவ இலக்குகளில் இருந்து தொழில்நுட்ப மையங்களுக்கு மாற்றியுள்ளது. பக்ரைனில் உள்ள அமேசான் கிளவுட் மையம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் கட்டடம் சேதமடைந்துள்ளதை பைனான்சியல் டைம்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. துபாயில் உள்ள ஓரக்கிள் தரவு மையத்தை தாக்கியதாக IRGC அறிவித்துள்ளது. ஆனால் துபாய் ஊடக அலுவலகம் இந்த தகவலை மறுத்து நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜோர்டானில் உள்ள அல் அஸ்ட்ராக் ராணுவ தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க போர் விமானங்கள் மீது ஈரானின் ஆளில்லா விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக ஈரானிய மெஹ்ர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈராக்கின் பாக்தாத் விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள அமெரிக்க தூதரக வளாகத்தை 2 ட்ரோன்கள் குறிவைத்துள்ளன. ஈரானின் ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய தகவல்படி வளைகுடா நாடுகளின் போக்குவரத்து முதுகெலும்பை தகர்க்க ஈரான் திட்டமிட்டுள்ளது. பின்வரும் நாடுகளில் உள்ள முக்கிய பாலங்கள் ராணுவ இலக்குகளாக பட்டியலிடப்பட்டுள்ளன. அவற்றில் சவுதி அரேபியா, அபுதாபி, குவைத், ஜோர்டான், ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க பக்ரைன் கொண்டு வந்துள்ள தீர்மானத்தின் மீது இன்று வெள்ளிக்கிழமை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. பக்ரைன் தலைநகர் மனாமாவில் ட்ரோன் தாக்குதலுக்கு ஒரு சிவிலியன் பலியானதை தொடர்ந்து சர்வதேச உதவியை பக்ரைன் கோரியுள்ளது. அமெரிக்க ஈரான் போரின் மிக கொடிய ஆயுதமாக ஹோர்முஸ் ஜலசந்தி மாறியுள்ளது. உலக எரிசக்தி விநியோகத்தின் உயிர் நாடியாக கருதப்படும் இந்த குறுகிய கடல்வழி பாதை முடங்கியுள்ளதால் உலக நாடுகள் பெரும் பொருளாதார பேரழிவை நோக்கி தள்ளப்பட்டுள்ளன. உலகின் மொத்த எண்ணெய் வர்த்தகத்தில் சுமார் 1/5 இந்த குறுகிய நீரிணை வழியாக வேசல்கிறது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் மற்றும் ஈராக் போன்ற நாடுகளின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு இதுவே பிரதான வழித்தடம். இங்கு ஏற்படும் சிறு பதற்றம் கூட உலகளாவிய எரிசக்தி சந்தையில் நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏற்கனவே ஒரு பேரல் எண்ணெய் விலை $108 தாண்டி சென்று கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தியை
தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டுவர ஈரான் திட்டமிட்டுள்ளது. இனி இந்த பாதையில் செல்லும் கப்பல்கள் ஈரானிடம் முறையாக உரிமம் பெற வேண்டும் என தெஹ்ரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கப்பல்களுக்கு இந்த நீர்வழி பாதை நீண்ட காலத்திற்கு மூடப்பட்டிருக்கும் என ஈரான் ராணுவம் எச்சரித்துள்ளது. பிரிட்டன் தலைமையில் 40 நாடுகள் இதற்காக அவசர கூட்டம் நடத்தினாலும் ஈரானின் ஒத்துழைப்பு இன்றி ஜலசந்தியை திறப்பது சாத்தியமில்லை என்றே நிபுணர்கள் கருதுகின்றனர். எரிசக்தி தட்டுப்பாடு குறித்த அச்சத்தால் ஆசியா முதல் ஐரோப்பா வரை பங்குச்சந்தைகள் கடும் சரிவை சந்தித்துள்ளன. உணவில் இருந்து மின்னணு சாதனங்கள் வரை அனைத்து பொருட்களின் விலையும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றி உங்களின் கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.